4 நாள் நியூயார்க்ல ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸோ எல்லா நாளுமே வெளிய சாப்பிட முடியாது. என்னவா இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு இருந்தா தான் அது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அப்பா, அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல எனக்கு வேணுன்ட்டாங்க. அப்படி போன ரெஸ்டாரண்ட் தாங்க சரவண பவன். அமெரிக்கால நெறைய இடத்துல இருக்கலாங்க. பட் நாங்க இருக்கிற ஊர்ல கிடையாது. நியூயார்க் வந்தப்ப கரெக்ட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரவண பவன்ல சாப்பிடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சுச்சுங்க. உள்ள போனா பயங்கர கியூவா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க டேபிள் கிடைச்சது. அதுக்கப்புறம் உட்காந்து நமக்கு புடிச்ச சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தோம்னா, சரவண பவன்ல எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்குன்னு வேர்ல்ட் லெவல்ல போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, நமக்கு வந்து எப்பவுமே வெளிய போனோம்னா, இந்த தோசைய வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஸோ யார் யாருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. 3 வகையான சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் இத சாப்பிடும்போது ரொம்பவே திவ்யமா இருந்துச்சு. அம்மாவுக்கு எங்க போனாலும் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவும், அப்பாவும் பரோட்டா வாங்கிட்டாங்க. அடுத்தது அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டா ஃபினிஷிங் டச்சா தயிர் சாதம் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலும் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு டீ, காஃபி இல்லாம வந்து முழுமை அடையாது. ஸோ அதனால லாஸ்ட்டா டீ, காஃபி சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.